Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிசல்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சிபிஎஸ்சி 10th செகண்ட் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நைட்டாக 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீஎவாலுவேஷன், ஸ்கேனிங், அந்த ப்ராசஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஆகஸ்ட் 5th கொடுத்துட்டாங்க. 9th நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும். அதாவது நேற்று மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் ஒர்க்கில் நான் பிஸியாக இருந்ததுனால நான் உடனே சிபிஎஸ்சி 10th அப்டேட் கொடுக்க முடியல. இப்போ அப்டேட் பண்ணவங்களுக்கு, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இதுதான் அந்த சர்க்குலர், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சர்க்குலர். ஸோ ஸ்கேன்டு காப்பி, வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ், அதுக்கப்புறம் ரீஎவாலுவேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஓவர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அனெக்ஷன் 1 கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஆன்லைன் 5th ஆகஸ்ட்லேருந்து 9th ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு, சண்டே. இதுக்கு வந்து 300 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெர் சப்ஜெக்ட் ஃபார் ஸ்கேன்டு காப்பீஸ். ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை ஆன்லைன் பண்ணாதான் அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணவே முடியும். அது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் ரீஎவாலுவேஷன். அதுக்கு முதல்ல நீங்கள் ஸ்கேன்டு காப்பீஸ் எடுக்கணும். அதுக்கான டைம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது. ஸோ இது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அப்ளை ஆன்லைன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங், ஸோ இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் த கேண்டிடேட்ஸ், இதான் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சேன். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேஜ் 1 ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் எவாலுவேட்டட் ஆன்சர் புக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக, அதாச்சும் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அவங்க சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு மார்க்கிங் ஸ்கீம் ரிலீஸ் பண்ணதே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாம்பிள் பேப்பர்ஸ்க்கு பண்ணிருக்காங்க. மார்க்கிங் ஸ்கீம் ஃபார் போர்டு எக்ஸாம், அதாச்சும் பிஒய்க்யூஸ் இருக்கும், வெறும் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கூட இருக்காது. இந்த தடவை பர்ஃபெக்ட் மார்க்கிங் ஸ்கீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தா இந்த வருஷம் 10th ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ்எம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் தான், ஷோராக நமக்கு தெரியாது. ஏன்னா நியூ மினிஸ்டர் வந்திருக்காங்க. பழைய மினிஸ்டர் தான் ரொம்ப ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவரை ரிசைன் பண்ண வச்சாங்க. இப்போ நியூவாக புதுசாக ஒரு மினிஸ்டர் வந்திருக்காரு. வந்தோடனே அவர் ஏதாச்சும் புதுசாக பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்தே ஆகணும்ட்டு ஆல்ரெடி நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. புக் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓரல் இன்ஃபர்மேஷனாக தான் இருந்துச்சு. இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. இன்னும் கொஞ்ச நாள்ல மீட்டிங் ஒன்று வைக்க போறாங்க. அந்த மீட்டிங்ல மேபி அப்டேட் ஆகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேன்டு காப்பீஸ் வாங்கிட்டு மார்க்கிங் ஸ்கீம் நெட்டிலேயே வெளியிட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்க சிபிஎஸ்சி கிளாஸ் 10th மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே போதும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஆன்சர்ஸும் வந்துடும். அதுல கிளியர் கட்டா சொல்லிருக்காங்க. இதே மெத்தட்ல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 12th அவங்க கரெக்ஷன் பண்ணாங்க. எவ்வளோ இஷ்யூஸ் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்க. இந்த வருஷம் மேபி வந்து உங்கள் ஜூனியர்ஸ் யாராச்சும் இருக்காங்க, நீங்கள் 11th வந்திருப்பீங்க, இப்போ 10th யாராச்சும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நல்லா கான்சென்ட்ரேட்டடாக படிக்க சொல்லுங்கள். அதாச்சும் ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்லேருந்தே, அதாச்சும் இந்த ஸ்டெப்பு வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படிங்கிற கேஷுவாலிட்டியில் தயவு செஞ்சு இருக்க வேண்டாம். ஃபுல் ஃப்ளெச்டாக கான்சென்ட்ரேட்டடாக படிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டெப்புமே டீட்டெயில்டாக எழுதிட்டா எது கரெக்ஷன் பண்ணாலும் மார்க்கே போகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே அது நம்ம ப்ராப்பராக எழுதலை அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் மார்க் வராது. ப்ராப்பர் மார்க் வரலன்னா 11th 12th ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் டவுனும் ஆகலாம், பூஸ்டும் ஆகலாம். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இருந்தே அந்த ப்ராக்டிஸை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாலுமே அப்படியே அசால்ட்டாக எழுதலாம். ஓகே, ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ். ஆஃப்டர் அப்டேனிங் த ஸ்கேன்டு காப்பி அப்ளை ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் கன்சர்ன்ட் ஆன்சர் புக் அண்ட் ஆர் அப்ளை ஃபார். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஎவாலுவேஷன் பண்ணலாமா என்னங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயின் போர்டு எக்ஸாம், அதாச்சும் இந்த வருஷம் தான் 2 போர்டு எக்ஸாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மெயின் போர்டு எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ வரைக்கும் சான்ஸ் தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ஸ்டேஜ் தான்
ரெண்டு பேருமே, அதாவது செகண்ட் போர்டு எக்ஸாம் எழுதுனவங்களும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் who appeared in both the main and second board examination, subjects taken only in main board examination for those subjects, same rule தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ரெண்டுத்துமே ஒரே சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தா சேம் அதே ரூல்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன்டு காப்பியை வாங்கணும், வெரிஃபை பண்ணணும், உங்களுக்கு மிஸ்மேட்ச் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரல் கைடன்ஸ். இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நார்மல் கைடன்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப யூபிஐ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் நாட் சப்மிட்டட் ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை சிபிஎஸ்சி வில் பி சம்மர்லி ரிஜெக்டட். ஸோ இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட்ஸ் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி கான்சிக்வன்ஸ் டியூ டு ரிவிஷன் ஆஃப் மார்க்ஸ். அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம்ட்டு இப்போலாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களோட வார்த்தை தெளிவு வந்துட்டு இப்போ ரொம்ப உச்சகட்டமாக போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஸ்க்ளைமர் ப்ராப்பராக கொடுத்துட்றாங்க. அதாச்சும் இதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, நாங்கள் சேஃபர் சைடில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறாங்களே தவிர இன்னும் ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதுல இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சொல்லப்போனால். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீஸ் வில் பி ரீஃபண்டட் இன் கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் மார்க்ஸ். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணி ரீஎவால்யூவேஷனில் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீஃபண்ட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே டிக்ரீஸ் ஆனாலும் நிமிஷம் அதே மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டிக்ரீஸ் ஆன மார்க் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் உங்களோட பழைய மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான புது மார்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மார்க்கிங் ஸ்கீமும் கம்பேர் பண்ணி ஹைலி கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா மட்டும் ரீஎவால்யூவேஷன் கொடுங்க, இல்லைனா ரீஎவால்யூவேஷன் கொடுக்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஒன்லி கேண்டிடேட்ஸ் who have obtained the scanned copy சொன்னேன்ல, அதுக்கு தான் டைம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஆஃப் த evaluated answer book shall be eligible to apply for verification of marks and for re-evaluation. So இது ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற எந்த ப்ராசஸ் வந்தாலும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணவே முடியும். ஓகே. அடுத்து அப்படியே நீங்கள் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த எவாலுவேட்டட் ஆன்சர் புக் அதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்லிருக்காங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரீஎவாலுவேஷன் ஆஃப்டர் ரிசீவிங் த ஸ்கேன்டு ஆன்சர் புக். இதுக்கப்புறம் வந்து இந்த ரீஎவாலுவேஷன் அந்த ப்ராசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா கேண்டிடேட் ஷுட் கம்பேர் த ஆன்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆன்சரை நீங்கள் ப்ராப்பராக கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேணால் அந்த மார்க்கிங் ஸ்கீம் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்குமான அதாச்சும் எல்லாத்துக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2022 வரைக்கும் PYQs இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து மார்க்கிங் ஸ்கீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவசரமாக எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கிளாஸ் 10th. ஸோ 10th மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்குது, 12th இல்லை. ஸோ 10th நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே வந்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த வருஷம் 12th நிறைய கேசஸ், எக்கச்சக்கமான இஷ்யூஸ், நீட் ஒரு பக்கம் இஷ்யூ, எல்லாமே வந்துட்டு இந்த வருஷம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் ரியலி வந்துட்டு அவங்களோட லைஃப் ரொம்ப சாரோஃபுல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் 12th பேட்ச் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சே அவங்கள ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வாழ்க்கையே போயிடுச்சுங்கிற ஒரு ஃபீலிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஜெயில 95%, 96, 98, ஒரு பையன்லாம் 99% 12th ஆனால் விட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டதை பார்த்தேன். அதுக்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டோம்னா அதனுடைய எஃபெக்ட் ஓரளவு நம்ம தடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா அது நம்மளை ரொம்ப பாதிச்சிடும். ஸோ அதுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸ்டடீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விட்டுறாதீங்க. ஓகே. அடுத்து ரிவைஸ்டு மார்க்ஸ் மே இன்க்ரீஸ், டிக்ரீஸ் ஆர் ரிமைன் அன்சேஞ்ச். A decrease of even 1 mark, ஒரு மார்க் குறைஞ்சாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அதில் வந்து டவுட்டே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை ஆன்லைன், இதுதான் அனெக்ஷன் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் கொஷின் பேப்பர்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் த சிபிஎஸ்சி வெப்சைட். ஆல்ரெடி இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து மார்க்கிங் ஸ்கீம் சொல்லியிருந்தேன், எல்லா செட்டுக்குமே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பிரிண்ட் அவுட், வாட் யூ ஹாவ் டு டூ, செக் தட் யுவர் எவாலுவேஷன் இஸ் கரெக்ட்.
பிரிண்ட் அவுட் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. கரெக்டாக செக் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் மாற்றி பார்த்துட்டு நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நினச்சி பண்ணிடாதீங்க. மார்க் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி ஆன்சர்ஸ் ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்களோட மார்க்கிங் ஸ்கீமில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தடவை அவங்க வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன்சர்னு தனியாக எடுத்து எழுதுனா அதுக்கு ஹாஃப் மார்க், அது எழுதுனா அந்த ஹாஃப் மார்க் ரிமூவ் பண்ணுறது, குறிப்பாக ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம்னால கம்ப்ளீட் ரெக்கார்ட் இருக்கு. இது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணுறதுனால இன்னும் வந்துட்டு நமக்கு தான் வந்துட்டு டேஞ்சர். டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணால் நிறைய மார்க் அவங்களே ஓரளவுக்கு கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இவங்க வந்துட்டு எரர் ஃப்ரீ பண்ணுறோம் அப்படின்ட்டு அவ்வளோ எரர் ஃபஸ்ட்டு வருஷமே. அதில் வந்துட்டு இன்டெப்த்தாக போகிறப்போ ஒன்னொன்றுலேயும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஆனால் நிறைய இஷ்யூஸ் நடந்துருச்சு, பயங்கர எரர்ஸ். அதுக்கு ஸோ நார்மலாக ஹியூமன்ஸ் கரெக்ஷன் பண்ணுற மெத்தட்லேயே இருந்திருக்கலாம், டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுற மாதிரியே. பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையா என்னன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ நிறைய பேர் 11th ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகணும், ஒரு லன்ச் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார் நான் ஜெய் அந்த ட்ராக்ல ஃபோக்கஸ்டாக போயிட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் 10th திரும்பி பார்க்குற ஐடியாவே இல்லை சார், திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ஆனால் சஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.